ஹாய் நண்பா நம்பி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சொல்லுங்க. அரகன் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த அரகன் படம் வந்துட்டு எந்த மாதிரி இருந்துச்சு எந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதா எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா சரி, லோ பட்ஜெட் படம் வந்துருச்சு, தேட்டரில் சக்ஸஸாக ஓடிடுச்சு, ஓடிடி ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு டிக்கேடே கடந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்ச நாள் தான் ஆச்சு அந்த படம் வந்து. நான் அந்த படத்தை கொஞ்ச நாள் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கான ரிவ்யூ பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி கேள்விப்படலை அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்து இந்த படத்தை கேள்விப்பட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். அரகன் படம் வந்து ஒரு நார்மலாக ஒரு 2 கப்புள்ஸுக்கு நடக்கிற சில விஷயங்களாக தான் கொண்டு போவாங்க. இப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு மக்கா நாடா இது யாரா நீ, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நம்மளோட அந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும். கதை என்ன அப்படின்னா, ஒரு 2 கப்பல் கடையில் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு சொந்தமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக நினச்சிக்கிட்டு அவங்க நல்லா வாழ்ந்துட்டு வரணும், கல்யாணம் பண்ணணும், எங்கேயாச்சும் போகணும், காசு சம்பாதிக்கணும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு 1 கப்பிள்ஸ். அந்த கப்பிள்ஸுக்கு இடையில வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் உனக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வீட்டில் வேலை கிடச்சிருக்குது, பட் ரொம்ப தூரம், ஊட்டி, அங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புது. இவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கிளம்புது. அப்போ அங்கே போய் பார்த்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு ஒரே ஒரு பொம்பளை தான் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வேலை பார்த்துட்டே இருக்காங்க. வேலை பார்த்து நல்லா ஜாலியாக அவங்க பாட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு சம்திங் டிஃப்ரென்ஸ். ஒரு கிளாஸ் கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி கிடையாது, ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்திங் எதுவும் கிடையாது, ஒரு ஆவி சம்பந்தமாக எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு பிளாங்காக ஒரு வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. அண்ட் அந்த வீட்டில் இவங்க மட்டும்தான், அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த பொண்ணு மட்டும்தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு பார்த்தா இவர் ஒரு 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 ஹிஸ்ட்ரியான ஒரு கதையை வருது. அந்த ஹிஸ்ட்ரியான கதையை வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் கதைக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அண்ட் கடைசியில் வந்துட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் பேக். அந்த ட்விஸ்ட்டு தான் வந்துட்டு இந்த படமே எங்கேயோ கொண்டு போச்சு. இந்த ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மாடுலேஷன்ல வந்துட்டு வந்ததே ரொம்ப ஆச்சரியம். அதை நான் பார்க்கும்போது வந்துட்டு அதை நமக்கு அதை படைச்சாங்க பார்த்தீங்களா, அதே கொஞ்சம் ஒரு ஆச்சரியம் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் இதை சொன்னால் அது வந்துட்டு ஸ்பாய்லர் ஆகிடும். எனக்கு இந்த படம் இவ்வளோ நாளானதுக்கப்புறம் நான் அந்த ஸ்பாய்லர் படம் இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த படம். ஓகே, இப்போ நான் ஒரு ஹிண்ட் தரேன். ஓகே, சும்மா ஒரு ஹிண்ட் தரேன். என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டோம். ஸோ ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணணும், அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இந்த பூர்வ ஜென்ம ஃப்ளாஷ்பேக் சொன்னல அதில் என்ன நடந்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் இந்த நிகழ்காலத்தில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த படத்துக்குள்ள ஓவரால் லைனப்பில் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் கொண்டு போய் ஒரு மெர்ஜ் பண்ணி அதை வந்துட்டு கடைசியில் கிளைமேக்ஸ் வந்துட்டு காமிக்கும் போது அப்பாடி அப்பா அப்படி மாதிரி இருக்கும். அண்டு ஒரு பர்டிகுலர் சீனில் வந்துட்டு இந்த பொம்பளையாக இருக்காங்கல்ல, ஒரு ஆன்டி மாதிரி, லைக் ஒரு ஆன்டி தான் அவங்க. அந்த ஆன்டி வந்துட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பார்த்துட்டு இவங்க வந்தாங்க. அப்படியே உட்காந்துட்டு டீ கப்பை சர்க்கரையை கலக்கிட்டே இருப்பாங்க. பெட்டில் உட்காந்துட்டு கலக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா அங்கே ஒருத்தன் இருப்பான். அந்த ஆன்டிக்கு மாதிரியே ஒருத்தன் அங்கே இருப்பான். அவன் யாரு? அங்கதான் அந்த ட்விஸ்ட் பேக் வந்துட்டு ரிவீல் ஆகிற செக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய ரிவீல் ஆகும், பட் அது நமக்கு தெரியாது. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு தான் அந்த ரிவீலிங் செக்ஷன் நமக்கு வந்துட்டு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது தான் வந்துட்டு ஆனால் ஒக்கா மக்கா அப்படின்னு இருக்கும். அண்ட் ஒரு ஒரு எஸ்பெஷலி ஒரு ஷார்ட் இருக்குது. அந்த சீன்ல வந்துட்டு அவங்க அப்படியே நடந்து 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 வாழ்ந்து இந்த பொண்ணோட முடியை கடிச்சு. ஸோ அந்த சீன் பார்க்கும்போதே வந்துட்டு
அப்படியே தர 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 தரன்னு ஊத்துறோம். இப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து சந்திரமுகி படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சந்திரமுகி படம் பார்க்கும்போது வந்துட்டு எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அதில் வந்துட்டு ஒரு ஒரு நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்கு வந்துட்டு ஒரு பேய் இருக்காது. நம்மளை பயமுறுத்துறதுக்கு வந்துட்டு ஏதோ அமானுஷ்யமான வேலை நடக்காது. எதுவுமே இல்லை. சிம்பிள் சம் நாய்ஸஸ், ஒரு கேரக்டர் சந்திரமுகி, அவ்வளோதான். வேற அந்த எதுவுமே கிடையாது. பார்ட் 2 சொல்லலப்பா, பார்ட் 1 சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான். அதில் வந்து நம்மளை பயமுறுத்தி நம்மள ஒரு விஷயம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் இந்த படத்தை காமிச்சு எவ்வளவு அதை நான் பார்க்கும்போதே வந்துட்டு நான் எல்லாம் பயந்தேன் சின்ன வயசுல. ஸோ அதே மாதிரிதான் இந்த படத்தை நான் இப்ப பார்க்கும்போது, அரகன் அப்படிங்கிற இந்த படத்தை நான் பார்க்கும்போது கூட வந்துட்டு அந்த 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 ஒரே சீன் தான். நான் செத்துட்டேன், நான் பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் உள்ள அந்த ஒரு ஒரு டைரக்டரோட தாட் வைஸே என்ன அப்படின்னா, தாட் வைஸ்ன்ற வந்துட்டு அவரோட இமேஜினேஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் ஒரு படத்தை பார்க்குறாங்கன்னா அந்த படத்துக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நாம இந்த விஷனே மறந்துடும். இப்ப நம்ம சர்க்கிள் நடந்துட்டு இருக்கிற விஷனே மறந்து அந்த படத்துக்குள்ள போனோம், தேட்டருக்குள்ள போனோம். அதுதான் அங்கே நடந்துச்சு. என்ன அப்படின்னா நான் தேட்டரில் பார்க்கல, ஓடிடி தான் பார்த்தேன். ஸோ ஓடிடியில் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா தேட்டரில் பார்க்கும்போது அதோட விஷயம் எந்த மாதிரி இருந்திருக்கும் திங்க போட்டு. ஸோ நான் வந்துட்டு அந்த படத்தை பார்த்துருக்கோம். அந்த பர்டிகுலர் சீன் வரும்போது நான் வந்துட்டு அப்படியே ஃபோன்லாம் பார்க்குறேன், ஆடுது தொடர்ந்து அப்படி. எனக்கு நமக்கே வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. பட் ஆனால் அந்த படம் பேய் படம் கிடையாது, புரியுதா? அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு பயம் கிரியேட் ஆகுது. பட் ஆனால் அந்த படம் வந்துட்டு பேய் படம் கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த அரகன். அரகன் வந்துட்டு பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு திங். அண்டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்டை எடுத்து வச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படத்தை கொண்டு போய் கிளைமேக்ஸ் ஒரு புது ட்விஸ்ட்டை காமிச்சது வந்துட்டு உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு ஒரே ஒரு திங் கண்டிப்பாக அவங்க மனசுல இருந்திருக்கும். யாருக்காச்சும் பறக்கணும், யாருக்காச்சும் வந்துட்டு நிறைய பணங்கள் வந்துட்டு கொட்டணும், யாருக்காச்சும் வந்துட்டு பசியே எடுக்கக்கூடாது, சில பேருக்கு வந்துட்டு நான் குளிக்கவே கூடாது, சில பேருக்கு வந்துட்டு நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், சில பேருக்கு வந்துட்டு அடுத்தவங்க மனசு சொல்றதுல எல்லாம் எனக்கு கேட்கணும், சில பேருக்கு வந்து நான் பேசுறத அவங்க வந்துட்டு கவனிச்சு நான் பேசுறத அவங்களே வந்துட்டு பேசுற மாதிரி மயக்கி பேச வைக்கணும், சில பேருக்கு வந்துட்டு நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு அம்பு விட்டா அந்த அம்பு பிடிச்சிட்டு அவங்க எனக்கு என்னையே சுற்றி வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய திங் வந்துட்டு நமக்கு மனசுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான திங் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் இந்த படத்தில் சொல்ல வந்த ஒரு கரு. அந்த கரு கதை தான் வந்துட்டு இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும். நான் அதை சொல்ல மாட்டேன், நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன அந்த கரு கதையை வச்சு தான் வந்துட்டு இந்த படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு 7 ஜென்மம் என்ன, 7 கடல் என்ன, 7 மலை என்ன, அது மாதிரி வந்துட்டு 7 உலகத்துல 7 பேர் இருந்தாங்க உங்களை ஒரே மாதிரி, நீ என்ன பண்ண போற? ஸோ அதான் வந்துட்டு அந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பூர்வ ஜென்மத்தில இருந்து தொடர்ந்து இந்த 2024 வரைக்கும் அவங்க கொண்டு வந்துருக்காங்க. இப்போ 2025 ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே வந்துட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இப்போ இதோட கட், ஓகே, இதோட கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் படத்தை பார்க்க போறேன்னா படத்தை பார்க்க போங்க. அதோட கதையை நான் இப்போ லைட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்பாய்லர் திங். இது வந்துட்டு அந்த படத்தை பற்றி தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதுதான் இதோட அந்த படம் வந்துட்டு ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் படத்தோட கதை லைட்டாக சொல்கிறேன். ஏன்னா படம் பார்க்க முடியாதவங்களுக்கு, ஓடிடி பார்க்க முடியாதவங்க சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு படம் பார்க்க முடியும்னா போய் பாருங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்க, இது வெளியே வந்தா ஏன்னா இந்த கதையோட அந்த படம் முடிஞ்சிருச்சு. இந்த கதையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கே போயிடும். ஸோ தட்ஸ் இட், அதான் சொல்றேன். ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு இளமை ஆகணும். ஓகே, இளமை ஆகிறதுக்கு என்ன பண்றது, இளமை ஆகிறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு விஷன். அந்த அந்த ஒரு விஷன் அங்கே அப்படியே சுத்திட்டு இருக்கும். அது நமக்கு அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது வந்துட்டு அதை பார்க்குற திங் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்துட்டு சூப்பராக புரியும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நானே எக்ஸைட் ஆகி தான் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ போக அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்ட் ஹாஃப். ஸோ அதான் எக்ஸைட். ஸோ மறக்காமல் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மீன்ஸ் அந்த முறையை நான் உங்கள் மாஸ்டர்.